ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டை கிரேவி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது மட்டும் நல்லா செவக்கட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கரண்டி வச்சு இது மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அந்த சேர்த்துருக்க சோம்பு, சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணால் போதும், ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த கிரேவி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க முட்டை நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறதுனால குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து வதக்குனா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு தோலோடவே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். எப்போவுமே ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இது மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபேன் காற்று கீழே வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம கடுகு சேர்த்து முட்டை கிரேவி செய்யும்போது இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். நான் வெங்காயம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் பண்ணாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு தண்ணியில் எதுவும் சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலா மட்டும் வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி இப்போவே சேர்த்துடாதீங்க. இந்த மசாலா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி மசாலா அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கிரேவி எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மசாலா அரைக்கும் போது பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்த்திங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே
1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன், அதனால் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருந்தா இது கூட தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா நல்லா கொதித்து அதனோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போது நம்ம முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 முட்டையையும் நான் இது மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். கத்தி வச்சு பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறனோ அது மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் முட்டை கிடைச்சிடும். உங்கள் குழந்தைங்க முட்டை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கை வச்சு இப்படி பிரிச்சிங்கன்னா தனியாக அழகாக ஃப்ளவர் மாதிரி வந்துடும். நான் 5 முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக கூட கீறிட்டு அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவிலாம் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி சூப்பராக திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துடலாம். கிரேவி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம்லாம் ஆகாது. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் முதலே வதக்கினதுனால ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கொதிச்சாலே சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். அதனால் ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலேயே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவியை இந்த முட்டைக்கு மேலே இது மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக திருப்பி விடுங்க, இல்லைன்னா அந்த மாவுலாம் வந்து அந்த கிரேவி கூடவே கரைஞ்சிடும். அதனால் கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. இல்லை இந்த கிரேவியை மட்டும் அந்த முட்டை மேலே எடுத்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.